தஞ்சாவூர் அடுத்த துலுக்கம்பட்டி கிராமத்தில் வளரும் பனைமரங்களில் கட்டப்பட்டிருந்த கள் கலயங்களை மதுவிலக்கு போலீசார் உடைத்துவிட்டு சென்றதாக அங்கு வசித்து வரும் பனையேறிகள் தெரிவித்தனர். பங்குனி, சித்திரை, வைகாசி ஆகிய 3 மாதங்களில் பதநீர் மற்றும் கள் இறக்குவதை 10 தலைமுறைகளாக செய்து வருவதாகவும் அதனை நம்பி அந்த கிராமத்தில் 200 குடும்பங்கள் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் கள் இறக்கி விற்க விதிக்கப்பட்ட தடையை ரத்து செய்யுமாறு பனையேறியும் வழக்கறிஞருமான குணசேகரன் அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இதன் மூலமாக அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் உலகளாவிய நடைமுறையும் ஏற்று நீங்கள் கல்லுக்கு அனுமதி அளிக்கணும். நீங்கள் இந்த அரசானது கலப்படக்கல்லையும் கலப்படத்தையும் மட்டுமே தவிர்க்க வேண்டுமே தவிர, நாங்கள்லாம் நேரடியாக மரத்துலேருந்து இறக்கி அப்படியே மரத்து அடியிலே கொடுக்குறோம். இங்கே கலப்படம் செய்கிறதுக்கோ தவறு செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்களுடைய சொத்து, நிலம் எல்லாமே பூர்வீகமே எங்களுக்கு இங்கே தான். அப்படிங்கிறப்ப நாங்கள் எந்த தவறும் செய்ய போகிறதில்ல. கடினமாக ஒரு நாளைக்கு 3 வேளை கடினமாக உழைத்து இந்த 3 மாத உழைப்பை வைத்து ஒருவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்கிற எங்கள் மீது அரசு காவல்துறை மூலமாக ஒரு அடக்குமுறையை தொடர்ந்து செய்து வருவதை எங்களால் ஏற்க முடியாது. இது குறித்து பரிசீலனை செய்து எங்கள் வாழ்வாதாரத்திற்கு தகுந்த ஒரு வழிவகை செய்து தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்லுக்கு தடை இப்போ இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் இருக்குது, எங்கே இல்லை? தமிழகத்தில் மட்டும்தான் இல்லை, இந்தியான்னு சொல்ல வேண்டியதில்லை. உலக அளவில் உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்லுக்கு தடை. நீங்கள் இந்தியான்னு நீங்கள் சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. உலகத்திலே தமிழகத்தில் மட்டும்தான் கல்லுக்கு தடை. அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா கலப்படங்கிற விஷயத்தினால நாங்கள் கல்லை தடை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கலப்படங்கிற ஒரு விஷயத்துக்காக தடை பண்ணணும்னா இன்றைக்கி எல்லாத்தையுமே தடை பண்ணணும். இன்றைக்கி எதில் கலப்படம் இல்லை? கலப்படத்தை கண்காணிக்க ஒரு அரசு தவறுதுன்னா அது அரசோட இயலாமை தானே தவிர, அதற்காக தமிழகத்தில் இருக்க 10 லட்சம் பனை குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை அழித்து அவங்கள அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறான கொள்கை முடிவாக இருக்கும். இது கிராம பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஒரு தொழில் பனை தொழில். விவசாயத்தில் பனைக்கு அடுத்து தான் நெசவு. 10 லட்சத்துக்கு மேற்பட்ட பனை குடும்பங்கள் நேரடியாக இந்த பனையை சார்ந்திருக்கு. மறைமுகமாக 20 லட்சம் குடும்பங்களுக்கு இதில் வேலை வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. என் பேர் குணசேகரன். நான் வழக்கறிஞராக தஞ்சை ஒருங்கிணைந்த மாவட்டத்தை நீதிமன்றத்தில் பணியாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த பனை தொழிலாளர்கள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பனை குடும்பத்திலேருந்து நான் பிறந்து வந்ததுனால இந்த 2 மாதம் மட்டும் அவங்களோட இருந்து நான் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.